ஏதேனும் ஒரு நாட்டில் நீங்கள் லேண்டிங் செய்த போது அங்கே அழகான சிங்கிள் பெண்கள் அங்கே பார்த்து இருப்பார்கள். ஆனால் ஆச்சரியகரமான ட்விஸ்ட் என்னவென்றால், இந்த பெண்கள் ஒரு காதலுக்காக தேடிக்கொண்டிருப்பார்கள். ஆசியா முழுவதும் சில நாடுகள் ஒரு சிறப்பு பிரச்சனையை எதிர்கொள்கின்றன: ஆண்களின் பற்றாக்குறை. வலசைகளின் அலைகள் மற்றும் பிற சமூக காரணங்களால் இது நிகழ்கிறது. பல அழகான பெண்கள் சிங்கிளாக இருந்து சரியான நபருக்காக காத்திருக்கிறார்கள். அங்கே அழகான சிங்கிள் பெண்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், ஆனால் சகவாசத்திற்காக ஆசையுடன் எதிர்பார்த்து பார்க்கிறார்கள். இது அழகு, வாய்ப்புகள் மற்றும் நீங்கள் வரவேற்கப்படுவது மட்டுமல்ல, அவர்கள் ஆசைப்பட்ட நபராக இருப்பதற்கான வாய்ப்பு பற்றிய கதைகள். நம்பர் 1, இந்தோனேஷியா. உலகிலேயே மிகப்பெரிய தீவு கூட்டம் 17,000க்கு மேற்பட்ட தீவுகளுடன் உள்ளது. ஜாவா, சுமத்ரா, பாலி பிரசித்தி, இயற்கை வைவித்தியம், எரிமலை லேண்ட்ஸ்கேப்புகள் மற்றும் உயிரோட்டமான கலாச்சார பாரம்பரியம் காரணமாக பிரசித்தி. 27 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொகை உள்ளது. இயற்கை மற்றும் கலாச்சார செல்வம் இருந்தாலும் சுமார் 10% மக்கள் ஏழ்மை கோட்டிற்கு கீழே உள்ளனர். பொருளாதார அழுத்தங்கள் காரணமாக பல இந்தோனேஷிய ஆண்கள் அருகிலுள்ள நாடுகளுக்கு வலசை செல்கிறார்கள். இது சில பகுதிகளில் பாலின சமநிலையின்மையை உருவாக்கி பல பெண்களை சிங்கிளாக விட்டுவிடுகிறது. இந்தோனேஷிய பெண்கள் நட்பான தன்மை, அன்பான தன்மை மற்றும் குடும்ப மதிப்புகளுக்கு பிரசித்தி. அவர்கள் நீடித்த உறவுகளை விரும்புகிறார்கள். மதம் மற்றும் பாரம்பரியங்கள் முக்கியமானவை. ஜகார்த்தா அல்லது யோக்யகார்த்தா போன்ற நகரங்கள் நல்ல இடங்கள். உள்ளூர் கலாச்சாரம், உணவு வகைகள் அல்லது பாடிக் போன்ற கலைகள் பற்றிய உரையாடல்கள் நல்ல வழி. மார்க்கெட்டுகள், கஃபேக்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள் நல்ல இடங்கள். பணிவு, குடும்பத்தின் மீது மரியாதை மிகவும் முக்கியம். நம்பர் 2, வியட்நாம். பாரம்பரியம் மற்றும் நவீனத்துவம் அழகாக கலந்து போன ஒரு அற்புதமான ஆசிய நாடு. தெற்கு சீன கடல் கரையில் விரிந்துள்ள இந்த நாடு வடக்கிலிருந்து தெற்கு வரை நீண்டு இயற்கை அழகு, கலாச்சார வைவித்தியம் மற்றும் வேகமாக வளர்ச்சியடையும் நகரங்களுடன் உலகத்தை ஈர்க்கிறது. சுமார் 9,80,00,000க்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட வியட்நாம் கடந்த சில தசாப்தங்களில் பொருளாதார ரீதியாக சிறப்பு முன்னேற்றம் அடைந்துள்ளது. எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி, விவசாயம், ஆடை தொழில், மீன்பிடி தொழில், சுற்றுலா போன்ற துறைகள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பலமாக நின்றுள்ளன. இருப்பினும் கிராமப்புற பகுதிகளில் இன்னும் ஏழ்மை முழுமையாக அகற்றப்படவில்லை. சிலர் இன்னும் பொருளாதார சிரமங்களுடன் வாழ்கிறார்கள். தலைநகர் ஹனோய் தனது வரலாற்று கட்டிடங்கள், அமைதியான ஏரிகள், புராதன கோவில்கள், பிரெஞ்சு பாணியில் கட்டப்பட்ட கட்டிடங்களுடன் தனித்துவ ஈர்ப்பை கொண்டுள்ளது. வியட்நாம் பெண்களை பற்றி உலகளவில் நல்ல அபிப்பிராயம் உள்ளது. அவர்கள் பொதுவாக கஷ்டப்பட்டு உழைக்கும் இயல்பு கொண்டவர்கள். குடும்ப பொறுப்புகளை நிர்வகிப்பதோடு வேலைகள், வணிகங்கள், கல்வி, அரசு சேவைகள், சுகாதாரத்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் தொழில்களிலும் துடிப்புடன் பங்கேற்கிறார்கள். நகரங்களில் பல பெண்கள் வணிகவாதிகளாக, தொழில்நுட்ப நிபுணர்களாக, ஆசிரியர்களாக, மருத்துவர்களாக, பொறியாளர்களாக வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்துகிறார்கள். கிராமப்புறங்களில் பெண்கள் விவசாயம், மலர் சாகுபடி, மீன் வளர்ப்பு, சிறு வணிகங்கள் போன்ற துறைகளில் குடும்பத்திற்கு துணையாக நிற்கிறார்கள். காலையிலிருந்து மாலை வரை கஷ்டப்பட்டு உழைத்தாலும் குடும்ப உறுப்பினர்களின் நலனை எப்போதும் முதலிடத்தில் வைக்கிறார்கள். அவர்களின் உழைப்பு, பொறுமை மற்றும் பொறுப்புணர்வு மிக்க வாழ்க்கை முறை வியட்நாம் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பாரம்பரிய சந்தர்ப்பங்களில் பெண்கள் அணியும் ஆவோ டாய் எனும் தேசிய உடை உலகளவில் மிகவும் பிரசித்தி பெற்றுள்ளது. நீண்ட அழகான உடைகள், சொகுசான அமைப்பு மற்றும் பாரம்பரிய பாணி இந்த உடையை தனித்துவமாக்குகின்றன. பண்டிகைகள், திருமணங்கள், தேசிய விழாக்கள், பள்ளி நிகழ்ச்சிகளில் இந்த உடைகளை மிகுந்த மரியாதையுடன் அணிகிறார்கள். இது வியட்நாம் கலாச்சாரத்திற்கு ஒரு அழகான சின்னமாக கருதப்படுகிறது. வியட்நாம் இளைஞர்கள் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். குறிப்பாக இளம் பெண்கள் உயர் கல்வி, வெளிநாட்டு மொழிகள், தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் சர்வதேச வேலை வாய்ப்புகளில் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆங்கிலம் கற்றுக்கொள்வது, புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வது, உலக அளவிலான வாய்ப்புகளை பெறுவதற்காக அவர்கள் தொடர்ச்சியாக உழைக்கிறார்கள். காதல், திருமணம் போன்ற விஷயங்களில் வியட்நாம் சமூகம் இன்னும் குடும்ப அபிப்பிராயத்திற்கு மரியாதை கொடுக்கிறது. தனிப்பட்ட முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அதிகரித்தாலும் பரஸ்பர மரியாதை, நம்பிக்கை, பொறுப்பு போன்ற மதிப்புகளை பலர் முக்கியமாக கருதுகிறார்கள். வெளிநாட்டவர்களுடன் நட்பு கொள்வது அல்லது திருமணம் செய்து கொள்வது நிகழும் சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நபரின் விருப்பம், நிலைமை, குடும்ப முடிவு வேறுபட்டிருக்கும். எனவே பொதுமைப்படுத்தல்கள் செய்வது சரியல்ல. நம்பர் 3, கம்போடியா. தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள அழகான நாடு.
ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாறு, அற்புதமான கோவில்கள், விஸ்தாரமான நெல் வயல்கள், அமைதியான கிராமங்கள், பாரம்பரிய கலாச்சாரத்துடன் இந்த நாடு உலகளவில் தனித்துவ அடையாளம் பெற்றுள்ளது. கம்போடியா என்ற பெயர் கேட்டவுடன் முதலில் நினைவுக்கு வருவது உலக பிரசித்தி பெற்ற ஆங்கோர் வாட். இது உலகிலேயே மிகப்பெரிய மத சம்பந்தமான கோவில் குழுமமாக பிரசித்தி பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கானோர் இந்த அற்புதமான கட்டிடத்தை பார்க்க வருகிறார்கள். அதேபோல் நாடு முழுவதும் பரவியுள்ள பச்சை நெல் வயல்கள் மற்றும் வாழ்வாதாரமாக நின்ற மெகாங் நதி கம்போடியா பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானவை. இந்த நாட்டில் சுமார் 1.6 கோடி மக்கள் வசிக்கிறார்கள். விவசாயம், ஆடை தொழில், சுற்றுலாத்துறை முக்கிய வேலைவாய்ப்பு ஆதாரங்கள். கம்போடியா சமூகத்தில் குடும்ப மதிப்புகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. பெரியவர்களை மதிப்பது, குடும்ப உறுப்பினர்களுக்கு துணையாக இருப்பது. பௌத்த மதம் நாட்டின் கலாச்சாரத்தின் மீது கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கோவில்கள், பண்டிகைகள், பாரம்பரிய நிகழ்ச்சிகள் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் தனித்துவ இடம் பெற்றுள்ளன. நம்பர் 4, இலங்கை. இலங்கை இந்திய பெருங்கடலில் உள்ள முத்து என்று அழைக்கப்படும் அழகான தீவு நாடு. இந்தியாவுக்கு தெற்கில் உள்ளது. தங்க கடற்கரைகள், தேயிலை தோட்டங்கள், புராதன ஆலயங்கள், காடுகள் மற்றும் கலாச்சாரம் நிறைந்த பாரம்பரியம் இதை தனித்துவமாக்குகின்றன. சுமார் 2.1 கோடி மக்கள் தொகை உள்ளது. தங்க கடற்கரைகளில் இருந்து மூடுபனி மலை ஸ்டேஷன்கள் வரை அற்புதமான லேண்ட்ஸ்கேப்புகள் உள்ளன. சமீபத்திய பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக நாடு சில சவால்களை எதிர்கொள்கிறது. சுமார் 4% மக்கள் ஏழ்மை கோட்டிற்கு கீழே உள்ளனர். வரையறுக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் காரணமாக பல இலங்கை ஆண்கள் கல்ஃப் நாடுகள், ஐரோப்பா போன்ற பகுதிகளுக்கு வலசை செல்கிறார்கள். இது குறிப்பாக கிராமப்புறங்களில் பாலின சமநிலையின்மையை உருவாக்கியுள்ளது. பலனாக பல இலங்கை பெண்கள் சிங்களாக மிஞ்சி நிலையான துணையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இலங்கை பெண்கள் தங்கள் அழகு, மென்மையான இயல்பு, அன்பான தன்மை மற்றும் வலுவான குடும்ப மதிப்புகளுக்கு பிரசித்தி. அவர்கள் பாரம்பரியங்கள், மதம் மற்றும் குடும்ப பந்தங்களை மிகவும் மதிக்கிறார்கள். நீண்டகால நம்பிக்கையான உறவுகளை விரும்புகிறார்கள். கொழும்பு தலைநகர் மற்றும் கண்டி மலைகளில் உள்ள கலாச்சார மையம் ஆகியவை உள்ளூர்வாசிகளை சந்திப்பதற்கு சிறந்த இடங்கள். கண்டியில் உள்ள தேயிலை ஹவுஸ்கள், கடற்கரை பகுதிகள், புராதன ஆலயங்கள் மற்றும் திருவிழாக்கள் இயல்பான உரையாடல்களுக்கு வாய்ப்பு தருகின்றன. இலங்கை பெண்கள் பொறுமை, மரியாதை மற்றும் கலாச்சார ஆர்வத்தை அதிகம் பாராட்டுகிறார்கள். இலங்கை வரலாறு, தேயிலை சாகுபடி, பௌத்த பாரம்பரியங்கள் அல்லது இயற்கை அழகு பற்றி பேசுவது நல்ல வழி. நேர்மை, இரக்கம் மற்றும் கலாச்சாரத்தின் மீது மரியாதை காட்டினால் சிறந்த நட்புகள் மற்றும் உறவுகள் உருவாகும். நம்பர் 5, பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ் என்பது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள அற்புதமான தீவு நாடு. இந்த நாட்டில் 7600க்கும் மேற்பட்ட தீவுகள் உள்ளன. வெள்ளை மணல் கடற்கரைகள், நீல நிற கடல், அடர்த்தியான காடுகள், உயரமான மலைகள், உயிரோட்டமான நகரங்கள் ஒன்றிணைந்து இந்த நாட்டை உலகின் மிக அழகான சுற்றுலா பகுதிகளில் ஒன்றாக நிலைநிறுத்தியுள்ளன. இங்கு 11 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள். தலைநகர் மணிலா ஆக செபு சிட்டி நாட்டின் முக்கிய வணிக சுற்றுலா மையமாக பிரசித்தி பெற்றுள்ளது. அதேபோல டாவாவோ, போராகே, பலாவான் போன்ற பகுதிகளும் உலகளவில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. பிலிப்பைன்ஸில் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தாலும் ஏழ்மை சுமார் 16% வரை உள்ளது. வேலைவாய்ப்பு வாய்ப்புகளுக்காக லட்சக்கணக்கான பிலிப்பினோக்கள் வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், குவைத் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கு, மேலும் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்கு வலசை செல்கிறார்கள். வெளிநாடுகளில் பணியாற்றும் அவர்களிடமிருந்து வரும் பணம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய வருமான ஆதாரமாக உள்ளது. பிலிப்பைன்ஸ் மக்கள் மிகவும் நட்பானவர்கள், அன்பானவர்கள். குடும்பத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பெரியவர்களை மதிப்பது, பந்தங்களை பாதுகாத்தல், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது அவர்களின் கலாச்சாரத்தில் முக்கிய பகுதி. பல பிலிப்பினோ பெண்கள் குடும்ப மதிப்புகளை மதிக்கும் இயல்பு கொண்டவர்கள், அன்புடன் பழகுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு நபரும் தனக்கென ஒரு ஆளுமை கொண்டிருப்பார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நம்பர் 6, நேபாளம். நேபாளம் சீனா மற்றும் இந்தியா இடையே உள்ள லேண்ட்லாக்ட் நாடு. உலகின் உயரமான உச்சி மவுண்ட் எவரெஸ்டுடன் இமயமலை மலைகள், புராதன கோவில்கள், பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் அற்புதமான லேண்ட்ஸ்கேப்புகளுக்கு பிரசித்தி. சுமார் 3 கோடி மக்கள் தொகை உள்ளது. இது கலாச்சார ரீதியாக மிகவும் செழிப்பான நாடு. பொருளாதார ரீதியாக சவால்களை எதிர்கொள்கிறது. சுமார் 17% மக்கள் ஏழ்மை கோட்டுக்கு கீழே உள்ளனர்.
நாடு சுற்றுலா மற்றும் வெளிநாடுகளில் பணியாற்றும் குடிமக்களிடமிருந்து வரும் ரெமிடன்ஸுகளை சார்ந்துள்ளது. நேபாளி பெண்கள் இரக்கம், பொறுமை, கலாச்சார பெருமிதம் மற்றும் வலுவான குடும்ப பந்தங்களுக்கு பிரசித்தி. குடும்பம் மற்றும் பாரம்பரியங்கள் அவர்களின் வாழ்க்கையில் மைய இடத்தில் உள்ளன. அவர்கள் நீண்டகால நிலையான உறவுகளை விரும்புகிறார்கள். ஆனால் வலசைகள் காரணமாக சரியான துணை கிடைக்காமல் பலர் ஆசையுடன் எதிர்பார்த்து பார்க்கிறார்கள். நம்பர் 7, மங்கோலியா. மங்கோலியா கிழக்கு ஆசியாவில் உள்ள விஸ்தாரமான குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு. வடக்கில் ரஷ்யா, தெற்கில் சீனாவுடன் எல்லைகள். விசாலமான ஸ்டெப்புகள், கடினமான மலைகள், பாரம்பரிய நாடோடி கலாச்சாரம் காரணமாக பிரசித்தி. நிரந்தர நீலவானம் நாடு என்று அழைக்கப்படுகிறது. சுமார் 30 லட்சம் மக்கள் தொகை மட்டுமே உள்ளது. உலகிலேயே மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட நாடுகளில் ஒன்று. செழிப்பான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் அற்புதமான லேண்ட்ஸ்கேப்புகள் இருந்தாலும் பொருளாதார சவால்கள் உள்ளன. குறிப்பாக கிராமப்புறங்களில் ஏழ்மை அதிகம். வரையறுக்கப்பட்ட ஆண்கள் அருகிலுள்ள நாடுகளுக்கு வலசை செல்கிறார்கள். இது பாலின சமநிலையின்மையை உருவாக்கி பல மங்கோலிய பெண்களை சிங்களாக விட்டுவிடுகிறது. மங்கோலியன் பெண்கள் பொறுமை, சுதந்திரம், அன்பான தன்மை மற்றும் வலுவான குடும்ப மதிப்புகளுக்கு பிரசித்தி. பாரம்பரியங்கள், குதிரை கலாச்சாரம், இசை மற்றும் யோர்ட் கூடாரம், வாழ்க்கை முறையை மதிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கலாச்சாரத்தை மதிக்கும் துணையை விரும்புகிறார்கள். ஆனால் வலசைகள் காரணமாக பலர் உண்மையான உறவுகளுக்காக ஆசையுடன் இருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடித்த நாடு எது? நீங்கள் எந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம்.